பாலியகொடை நகரசபையைச் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் ஒருவர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் தனது கணவரும் மகனும் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜினாமா செய்துள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற திஸ்னா நிரஞ்சலா குமாரி இந்த சம்பவத்தால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தனிப்பட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு அமைய பதவி விலக முடிவு செய்ததாகவும் கூறியுள்ளார். 2 சந்தேக நபர்களும் சட்ட நடவடிக்கைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை அதிபர் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த மாதம் 29ஆம் திகதி அனுராதபுரம் இப்பலோகம பகுதியில் இப்பலோகம போலீசாரால் இளைஞர் ஒருவர் ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார். அவரை பார்க்க வந்த நண்பர் ஒருவரிடம் தனது வீட்டில் ஹெரோயின் பொதி ஒன்று இருப்பதாகவும் அதை வீட்டிற்கு அருகிலுள்ள குளத்திற்கு அருகில் மறைத்து வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி அந்த நண்பர் அதனை எடுத்துச் சென்று மறைத்து வைத்துள்ளார். இதற்கிடையில் சந்தேக நபர் தனது தந்தையிடம் அந்த போதைப்பொருள் தொகையை நண்பரிடமிருந்து மீண்டும் பெற்று வீட்டின் பின்னால் மறைத்து வைக்குமாறு கூறியுள்ளார். அதன்படி சந்தேக நபரின் தந்தை ஹெரோயின் தொகையை மீளப் பெற்று கல்னேவில் உள்ள தமது வீட்டின் பின்னால் குழி தோண்டி புதைத்துள்ளார். அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரித்த போது மறைத்து வைக்கப்பட்ட போதைப்பொருள் குறித்த தகவல்கள் வெளியாகின. அதன்படி வீட்டின் பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பொதி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 1 கிலோ 185 கிராம் 400 மில்லிகிராம் நிறையுடைய ஹெரோயின் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன் பின்னர் போலீசார் சந்தேக நபரின் தந்தையை கைது செய்துள்ளனர். மேலும் அவரது மனைவி பாலியகொடை நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலா என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து குறித்த நகரசபை உறுப்பினரின் பாலியகொடையில் அமைந்துள்ள வீட்டை போலீசார் நேற்று மாலை சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் மீட்கப்படவில்லை. அத்துடன் குறித்த நகரசபை உறுப்பினர் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவாளியுமான கொஸ்கொட சுஜியின் உறவினர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அதிபரும் மற்றைய சந்தேக நபரும் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது 12ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தம்புதேகம நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது.